சிட்டியை பகச்சிக்கிட்டாங்க ரோகிணி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இப்போதைக்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ரோகிணியை போட்டு கொடுத்தாரு சிட்டி. அவங்க சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்ட்டு. இப்போ ரோகிணி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரவுடி பையில சமாதானத்துக்கு தான் கூட்டு போனேன், ஆனால் அவன் அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பழியை அந்த பக்கம் திருப்பி விட்டுறாங்க. இதுக்கு முத்துவும் உடந்தை. ஸோ இப்போ இந்த முத்துவை எதிர்த்து தான் வந்து ரோகிணியும் சிட்டியும் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க. இப்போ கடைசியில் என்ன ஆகிடுதுன்னா வந்து முத்துவே உங்களுக்குள்ள இடைஞ்சலாக பூந்ததுனால இப்போ சிட்டி சமகாண்டாயிடுவார். சிட்டிக்கு வந்து இப்போ என்னன்னா நமக்கு கூட இருந்துட்டு இப்போ நம்மளோட தாண்டி போயிட்டு நம்மளையும் வேற கோத்து விட்டாங்களேங்கிற ஆத்திரம் இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா அந்த குடுமி என் கையிலங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ரோகிணியுடைய உண்மையான பேர் கல்யாணி. கல்யாணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிற விஷயம் எல்லாமே வந்து அந்த PA தினேஷ் சொல்லி இவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ சிட்டிக்கு தெரிஞ்சதுனால பழி வாங்கிறதுக்காக இந்த விஷயத்தை வெளில சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி பணம் பிடுங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் பணத்தை கம்ப்ளீட்டாக இழந்து நிற்க போகிறாங்க ரோகிணியும் மனோஜும் தோணுது. அந்த ராஜா ராணின்னு 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்களுடைய புது சீட்டு போடுறது விஷயத்தில் நாங்கள் சீட்டு பணத்தை வாங்கி வைக்கிறோம்னு வாங்கி வச்சுட்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கடையே காலியாக போகுது. ஸோ அந்த கடை காலியாகும் பொழுது இப்போ சிட்டி மிரட்ட கொடுக்கறதுக்கு இவங்கள்ட்ட ஒன்றும் இல்லாத சமயத்தில் சிட்டி மட்டும் முத்து கிட்டக்க இதான் உண்மை அப்படின்னு கூப்பிட்டு, உன் அண்ணி பெரிய நல்லவன் நினச்சிட்டு இருக்கல, அவள் கெட்டவன் உனக்கு தெரியும், ஆனால் எந்த அளவுக்கு கெட்டவன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, வேற பேர், அவங்க மலேசியாவும் பார்த்தது கூட கிடையாது, மேப்லேயே பார்த்தாங்களான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொன்னால் இப்போ முத்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டார். முத்துவும் மீனாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சால் மனோஜ் விட்டு போயிடுவார், விஜயா இது பண்ணுவாங்க, அந்த பொண்ணோட நிலைமை என்னவோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறாணிங்க மாதிரி யோசிக்குங்க. இன்றைக்கி எப்படி ரோகிணியை வெளில வர வச்சாங்களோ அதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ரோகிணியை அந்த வீட்டிலே இருக்க வைக்க செஞ்சுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரோகிணியை பற்றி உண்மை அந்த வீட்டில் உடஞ்சி பெரிய பிரச்சனையாகணும் அப்படின்னா வந்து அது ஸ்ருதிக்கு தெரிஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். ஸ்ருதி தான் வந்து வாட் இஸ் திஸ்மா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது டேரெக்டாக விஜயாவுக்கு தெரிய வரணும். அப்படி இல்லாமல் அது யாருக்கு தெரிய வந்தாலும் பிரோஜனம் இல்லைங்கிற மாதிரி தான் கதை போகுது. ஸோ இது இல்லாமல் இந்த கிறிஷை வீட்டிலேயே வச்சுருக்காங்க, ஆனால் யாரும் எதையும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் கதை போகுது. இப்போ முத்து ஜெயிலுக்கு போனால் யாருமே பின்னாடி வர மாட்டாங்க, அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஷாக்காக இருக்குது. இது இல்லாமல் கடைசியில் வந்து இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுனால இந்த வாரம் ஃபுல்லாக ஃபில்லர்ஸ் வச்சு ஏதோ அன்னதானம் பண்ணுறேன், அறக்கட்டளை திறக்கிறேன், PhD வாங்க போகிறேன் அப்படின்னு விஜயா பண்ணுறதும், அந்த அன்னதானத்தில் போயிட்டு வந்து இவர் இப்போ அப்படியே கையை ஏந்திட்டு வந்து முத்து வெக்கமே இல்லாமல் நிற்கிறதும் அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகுது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். ரோகிணி சிக்குவாங்களா மாட்டாங்களா, அதுக்கெல்லாம் பல வருஷம் ஆகும் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை ரோகிணியை பற்றி உண்மை முத்து மீனாவுக்கு தெரிஞ்சால் பிரோஜனம் இருக்கா, இல்லை அதுங்க அதையும் மறைச்சிடணும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.